நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். கடைசியில் பார்த்தா நம்ம மாறனுக்கு வாதாடுற வக்கீல் இருக்கார்ல, அவரே கண்மணி பக்கம் போயிட்டாரு அப்படி தாங்க சொல்லணும். கண்மணியோட ஆள் ஆயிட்டாரு. அதையும் மீறி வீரா வந்து பயங்கரமாக தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ராமச்சந்திரன் வந்து அழுதுகிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் அவன் என் பையன், அவனை வந்து என்னால் விட்டு கொடுக்க முடியாது. இந்த கேஸில் இருந்து கண்டிப்பாக அவனை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ணே, நீயே வந்து மாறனுக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட, நாங்கள் பண்ண மாட்டோமாண்ணே. நீ இருக்கிற வரைக்கும், வீரா இருக்கிற வரைக்கும் மாறனை வந்து யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாதுண்ணே. நீ ஒன்றுமே ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக மாறனை வந்து நம்ம காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு வீரா வந்து நேராக ரூமுக்கு வராங்க. ரூமில் வந்து பார்த்தா நம்ம மாறன் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க மாறன் பக்கத்தில். டேய் மாறா, கண்டிப்பாக அந்த கேஸ்லேருந்து உன்னை வெளியே கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. இவ்வளோ நாளாக வந்து எங்கள் அண்ணனை வந்து ஆக்சிடென்ட் பண்ணதே யாருன்னு உண்மை தெரியாமல் இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போதே வந்து நான் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ வந்து நீ எந்த தப்புமே பண்ணலை, நீ வந்து சுத்த தங்கம் அப்படி எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் வந்து உன்னை காப்பாற்றாமல் விடுவேனா? கண்டிப்பாக உன்னை காப்பாற்றியே தீர்வேன்டா. எனக்கு நீ வேணும்டா. நான் வந்து உன்னை இப்போ அந்த அளவுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட சொல்லுவேல, ஏய் நீ வந்து என்னை லவ் பண்ணுறடி, பொய் சொல்லாதன்னு சொல்லுவேல. நான் அப்போ கூட உன்னை லவ் பண்ணலை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து எங்கள் அண்ணனோட பாசம் என் லவ்வை வந்து மறைச்சிருச்சு. இப்போ தான் எனக்கு தெரியுது நான் வந்து உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். உண்மை தெரிஞ்ச உடனேயுமே வந்து நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தானே அர்த்தம். அதனால் வந்து இனிமேல் உனக்கும் சேர்த்து நானே லவ் பண்ண போகிறேன்டா. அப்படிப்பட்டவனை வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜெயிலுக்குள்ளே விட்டுருவேனா? உன்னை கண்டிப்பாக காப்பாற்றியே தீருவேன். ஐ லவ் யூடா மாறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம மாறனும் கனவுலேயே வந்து வீரா ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா கனவா? நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வந்து வெளிப்படையாக லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வீரா வந்து போய் பக்கத்தில் படுத்துக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. விடிஞ்சோடனே ராமச்சந்திரன் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. சீக்கிரம் வாங்க, அங்கே கோர்ட்டில் வந்து நம்மளை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம போய் அங்கே வெயிட் பண்ணணுமா இல்லையா, நமக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்களா, எல்லோரும் வாங்க சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீரா மட்டும் காலையிலே கிளம்பி நம்ம காவேரி அவங்களோட சமாதிக்கு போயிட்டாங்க. சமாதியில் போய் அங்கனக்குள்ளே வந்து விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் உயிரோடு இருந்திருந்தால் மாறனுக்காக எவ்வளோ எஃபெக்ட் போட்டு அவளை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து நான் பண்ணுறேம்மா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி மாறனுக்கு அம்மாவா என்னென்ன செய்வீங்களோ அதெல்லாம் நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா காலையிலே வந்து மாறன் எழுந்திரிச்சு வீராவை தேடுறாங்க. என்ன இந்த வீராவை ஆளாக்கணும், இன்றைக்கி எப்படி நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம், கடைசியாக ஒரு முகத்தை வந்து பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா அவளை ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ராமச்சந்திரன் அதுக்குள்ளே வந்து டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. சரி எல்லோரும் கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அவருக்கு வந்து காலில் வந்து அந்த சேரில் இடிச்சிருது. ஆனால் என்னண்ணே போகும்போது காலில் அடிக்குது, உட்காரணே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அங்கிட்டிருந்து தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்காங்க. அண்ணே கிளம்பும் போதே காலில் இடிக்குதுண்ணே, என்னென்ன இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நம்ம வெளியில் ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு ஏதாவது காலில் அடிபடிச்சுன்னா ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு நினைக்கண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தண்ணி கொடுனே, அதுக்கடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு சரி இப்போவாது கிளம்புவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. மறுபடி பார்த்தா காவேரியோட ஃபோட்டோ மேலேருந்து கீழே வந்து விழுந்து சுழிச்செல்லாம் வந்து உடஞ்சி போயிடுது. அதை பார்த்தோன்னே ராமச்சந்திரனுக்கு வந்து பயமாகி போயிடுது. என்னடா இப்படியெல்லாம் ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாறனும் இவங்க வள்ளியும் சேர்ந்து போய் அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு என்னமோ தெரிஞ்சு போச்சுண்ணே, ஏதோ ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு ராமச்சந்திரன் அமைதியாகவே இருக்காங்க. அவருக்கும் தெரியுது ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரிகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா வீராவும் அங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க ஏற்றி வச்ச விளக்கும் அணைஞ்சிருது. அவங்களுக்கும் பயமாயிருது. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, விளக்கு அணைஞ்சிருச்சு அப்படின்னா பெருசாக ஏதாவது நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் விளக்கு ஏற்றுறாங்க. விளக்கு ஏற்றி வச்சோடனே பார்த்தா அவங்க காவேரி அவங்க மாலையிலேருந்து ஒரு பூ வந்து வழக்கம் போல் கீழே விழுந்துருது. அதை பார்த்தோன்னே நம்ம வீராவுக்கு வந்து சந்தோஷமாயிடுது. அம்மா இது போதுமா எனக்கு, நீங்கள் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க, இந்த வழக்கில் வந்து கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காட்டுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க. சரி வாங்க கிளம்புவோன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வெளியில் வராங்க. கண்மணி சாரி இவங்க வந்து நில்லுனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து அந்த நேரத்தில் வீரா வந்துடுறாங்க. வீரா வந்தோடனே மாமா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்தாங்க திருநீர் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே திருநீர் கொடுக்காங்க. அப்போ பார்த்தா கண்மணி வந்து சொல்கிறாங்க, என்ன வீரா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன்,
கேஸில் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு பயந்துட்டியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த கேஸில் நான் ஜெயிக்க தான் போகிறேன், நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்லிவிட்டு எல்லாருமே கோர்ட்டுக்கு வெளியில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா வக்கீல் வந்து நம்ம மாறனை தனியாக கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் மாறன், இப்போ வந்து நீங்கள் சொன்னது வந்து நம்ம சொன்னதை வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அன்னைக்கு ஒன்று சொன்னீங்க, இன்றைக்கி ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கேட்குறாங்க. ஆமாம், இப்போ வந்து கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருக்கு, நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். அதாவது பாண்டியனை வந்து முன்னாடி எனக்கு தெரியும், ஆனால் எங்களுக்கு சண்டை எதுவுமே கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், அதுக்கடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அவ்வளோதானே, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து மாறன் வந்து போயிடுறாங்க. அடுத்து வக்கீல் வந்து கண்மணி வந்து தனியாக கூப்பிட்றாங்க. என்ன சார் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லிட்டேன் மேடம், பாண்டியனை வந்து எனக்கு தெரியும்னு சொல்லுங்கள், அதுக்கடுத்து பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கேன். அவன் தெரியும்னு மட்டும் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவனை வந்து ஜெயிலுக்குள்ளே அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து பண்ண உதவிக்கு நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. மேடம், நீங்கள் எனக்காக கொடுத்த காசுக்காக தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன், என்ன எந்த விதத்துலையும் மாட்டி விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த விஷயம் வெளியில் யாருக்குமே தெரியாது, நீங்கள் மட்டும் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, அந்த மாறனை உள்ளே ஒதுக்கி வச்சுட்டு இந்த கேஸையே க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.